Welcome to Delve and Acquire. ப்ரீவியஸில் வந்து என்ன பார்த்தோம், லேர்னிங்கோட டெஃபினிஷன், மீனிங் அண்ட் தென் அந்த பிரின்சிபல்ஸ்லாம் பார்த்தோம். அண்ட் தென் ஆக்டிவ் லேர்னிங் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் லேர்னிங்கில் டாபிக்ஸ் வந்து என்னென்ன டாபிக்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் செல்ஃப் லேர்னிங், மீனிங் ஆஃப் செல்ஃப் லேர்னிங் அண்ட் தென் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ், பெனிஃபிட்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் தென் டெக்னிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த டாபிக்ஸில் வந்து இந்த செல்ஃப் லேர்னிங் டாப்பிக்கில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். ஸோ செல்ஃப் லேர்னிங்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செல்ஃபாக படிக்கிறது தான் வந்து செல்ஃப் லேர்னிங். அவங்களே தனியாக படிக்கிறதா வந்து செல்ஃப் லேர்னிங். யாரோட டிபெண்டோ இல்லாமல் தனியாக படிக்கிறதா வந்து செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டெஃபினிஷன் பார்க்கும்போது செல்ஃப் லேர்னிங் இஸ் டிஃபைன்ட் as கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் பை ஒன்ஸ் ஓன் எஃபெக்ட் அண்ட் ரிட்டைன் தி இன்ஃபர்மேஷன் இன் மெமரி. ஸோ செல்ஃப் லேர்னிங் அப்படின்னும் போது ஒருத்தனுடைய அவனுடைய எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறான் இல்லையா. ஸோ அதுதான் வந்து செல்ஃப் லேர்னிங். அவனுடைய ஓன் எஃபெக்ட்லேயே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை வந்து மெமரியில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மெமரியில் வச்சுக்கிறான் இல்லையா. ஸோ அதுதான் வந்து செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனிங் ஆஃப் செல்ஃப் லேர்னிங் அப்படின்னா லேர்னிங் வித்தவுட் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் அ டீச்சர் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்டு செல்ஃப் லேர்னிங். ஸோ ஒரு டீச்சரோட அசிஸ்டண்ட், ஒரு டீச்சரோ ஒரு வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் டீச்சர் ஆர் இன்ஸ்ட்ரக்டர், அவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் ஒருத்தன் தனியாக படிக்கிறான் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங் பார்ப்போம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் செல்ஃப் லேர்னிங் போது செல்ஃப் மோட்டிவேஷன் வில் பி ஹை அமாங் தோஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் செல்ஃப் லேர்னிங். செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங்காக படிக்கும் போது அவனே ஒரு மோட்டிவேட் பண்ணி அவன் வந்து ஒரு விஷயத்தை கற்றுப்பான். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து அவனுக்கு அதிகமாக இருக்கும். ஈவன் இஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி அப்ட்ராக்ட் அண்ட் டிஃபிகல்ட் டு லேர்ன், they are confident enough to get access to different resources and use them to get complete understand. ஒருத்தனுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து அவனுக்கு ஒரு தேவையான கண்டென்ட் அவனுக்கு வந்து கிடைக்கலனால கூட, ஸோ அது வந்து கற்றுக்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட அவன் வந்து கான்ஃபிடென்ஸாக என்ன பண்ணுவான்னா ஒரு நிறைய புக்ஸு அப்படின்னா நிறைய சர்ச் பண்ணி அந்த விஷயத்தை வந்து கற்றுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். ஸோ இதுதான் வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஹை கான்ஃபிடென்ஸ் லெவல். ஸோ ஹை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ செல்ஃப் லேர்னிங். ஸோ அவனுடைய கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் ஒரு விஷயத்தை தெரியலனா கூட அவன் வந்து நிறைய ஆக்சஸ் மூலமா நிறைய டிஃப்ரெண்ட் புக்ஸ் படித்து அவன் வந்து அந்த விஷயத்தை வந்து கற்றுப்பான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஹை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவனுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு லேர்ன். ஸோ அவனுக்கு தெரியும் எப்படி படிக்கணுன்றது வந்து ஒரு செல்ஃப் லேர்னருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். he can understand how to learn the concept or topics. So for example, for லைஃப் லாங் லேர்னிங், அவனுக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அவன் வந்து சும்மா படிக்கணும்னு படிக்க மாட்டான். செல்ஃப் லேர்னர் அவன் வந்து அந்த விஷயத்தை வந்து லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவன் படிப்பான். ஸோ லைஃப் லாங் லேர்னிங் வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் படிக்கிறவங்ககிட்ட இருக்கும். செல்ஃப் லேர்னிங் இஸ் அ மஸ்ட். ஒரு லைஃப் லாங் அவன் படிக்கணும், ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து செல்ஃப் லேர்னிங் தான் வந்து இம்பார்ட்டண்ட், அது வந்து ஒரு மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் செல்ஃப் லேர்னிங் இஸ் நெசசரி. இட் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ செல்ஃப் லேர்னிங். ஒரு லைஃப்பில் ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் தான் வந்து நெசசரி. ஸோ எந்த புக்லேயும் வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் கொடுக்க மாட்டான். நம்ம நிறைய விஷயத்தை கேதர் பண்ண தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பை நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் தான் வந்து. So as self-learning makes it possible to know something about every field and everything about a specific field.
ஸோ ஒரு செல்ஃப் லேர்னிங் அப்படின்னும்போது ஒரு எவ்ரி ஃபீல்டில் எல்லா ஃபீல்ட்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம். ஆனால் ஒரு ஃபீல்டில் நீங்கள் படிக்கும்போது எவ்ரி திங் நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் வந்து கற்றுக்க முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஃபீல்ட்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம் செல்ஃப் லேர்னிங் பண்ணும்போது. பட் பர்டிகுலராக ஒரு ஃபீல்டு நீங்கள் எடுத்து படிக்கும் போது அதில் வந்து நம்ம எவ்ரி திங் நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் லேர்னர் ஹேவ் ஹை லெவல் ஆஃப் செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ ஒரு செல்ஃப் லேர்னருக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ஒரு ஹை லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். ஸோ அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ் செல்ஃப் லேர்னிங் படிக்கும்போது அவனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் லேர்ன் மோர் எஃபெக்டிவ்லி. ஒருத்தன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செல்ஃப் லேர்னிங்காக படிக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக படிப்பான். அண்ட் தென் ஸ்டூடெண்ட் டிஸ்கவர் மோர் அபவுட் தி டாபிக்ஸ் தே ஆர் ஸ்டடிங். ஸோ அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த டாபிக்ஸ் வச்சு நிறைய டிஸ்கவர் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் இட் கேன் பூஸ்ட் ஸ்டூடெண்ட் செல்ஃப் எஸ்டிமேட். ஸோ ஸ்டூடெண்ட்டோட செல்ஃப் எஸ்டிமேட் வந்து பூஸ்ட் ஆகும் செல்ஃப் லேர்னிங் படிக்கும்போது. செல்ஃப் எஸ்டிமேட் அவனை வந்து செல்ஃப் எஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க வந்து அவனை எஸ்டீம் பண்ணுறதுக்கு அப்படி இல்லாமல் அவனே படிக்கிறான் இல்லையா, ஸோ அவனே செல்ஃப் எஸ்டீமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் ஸ்டூடெண்ட் கேன் லேர்ன் அட் தேர் ஓன் பேஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து திஸ் ஹெல்ப் ரெடியூஸ் ஃபீலிங் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் தென் அனெக்சிட்டி. இந்த டைப்பில் செல்ஃப் லேர்னிங் படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஹாப்பியாக தான் படிப்பான். மற்றவங்களுடைய அவன் ப்ரெஷர் இல்லாமல் அவன் படிக்கிறதால அவனுக்கு எந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இல்லாமல் ஒரு அனெக்சிட்டி இல்லாமல் அவன் வந்து ஒரு திங்கை வந்து அவன் படிப்பான். யாருடைய ப்ரெஷரும் இருக்காது அவனுக்கு. அவன் விஷயத்தை கற்றுக்கிறதுனால அவனுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது, யாரையும் டிபெண்ட் பண்ணியும் இருக்க மாட்டான் இல்லையா. ஸோ இது வந்து அவனுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் அனெக்சிட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட் க்யூரியாசிட்டி. ஒருத்தன் வந்து செல்ஃப் லேர்னிங் படிக்கும் போது அவனுடைய க்யூரியாசிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கெயின் ஃப்ரீடம் டு லேர்ன் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அவனுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இருக்காது. அவன் வந்து ஃப்ரீடமாக ஒரு திங்கை வந்து அவன் வந்து ஒரு டாப்பிக்கோ ஒரு திங்ஸோ வந்து அவன் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவலப் தி எபிலிட்டி டு திங்க் இண்டிபெண்ட்லி. ஸோ அவன் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவனே ஒரு இண்டிபெண்ட்டாக யார் டிபெண்ட்டும் இல்லாமல் அவனே வந்து திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மேக் ஸ்டூடெண்ட் டு ரியலைஸ் they alone are responsible for their success or failure. ஸோ அவனுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவனுக்கு மட்டும்தான் அவன் சக்ஸஸ் ஆகுறானோ ஃபெயிலியர் ஆகணும், ஸோ அவன் மட்டும்தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு மட்டும்தான் அது இல்லையா. ஸோ அவன் வந்து படிக்கிறதுனால அவனுக்குன்னு ஒரு சக்ஸஸ் வந்தாலும் அவனுக்கு ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் அது அவனுடைய ரெஸ்பான்சிபிள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆல்வேஸ் ஹைலி கான்ஃபிடென்ஸ் டு சக்ஸஸ் இன் எனி டெஸ்ட். அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் ஆகுன்றது ஒரு ஹை கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும் செல்ஃப் லேர்னிங் பர்சனுக்கு. அண்ட் தென் செல்ஃப் லேர்னர் ரீடைன் தி இன்ஃபர்மேஷன் ஃபார் லாங்கர் பீரியட். ஆஸ் இட் இஸ் நான் சொன்ன மாதிரி செல்ஃப் லேர்னிங் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு லைஃப் லாங் படிக்கிறதுனால அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுட்டே லாங் டேர்முக்கு வந்து அவங்க வந்து ஞாபகம் வச்சுட்டு தான் இருப்பாங்க. அது வந்து எப்போவுமே மறக்காது. ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட செல்ஃப் லேர்னிங் படிக்கும் போது அவன் வந்து அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுப்பான், மறக்கவும் மாட்டான். ஸோ த்ரூ செல்ஃப் லேர்னிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ப்ரிப்பேர் ஃபார் காலேஜ் எஜுகேஷன். ஸோ எப்போவுமே ஒரு அட்வான்ஸ் லெவலில் தான் போவாங்க செல்ஃப் லேர்னிங். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா அவன் என்ன சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுவான் அப்படின்னா காலேஜ் எஜுகேஷன் எப்படி இருக்குன்ற விஷயத்த வந்து அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவான் செல்ஃப் லேர்னிங் மூலயமா. ஸோ எப்போவுமே அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ்டாக தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து டீச்சர்ஸ்லாம் இல்லாமல் அவங்க செல்ஃபாக படிக்கிறாங்க இல்லையா. ஸோ எப்போவுமே அவங்களுக்கு வந்து அந்த தாட்ஸ் வந்து ஃப்யூச்சர் என்ன வந்து நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறோம், ஸோ என்னென்ன திங்ஸ் வந்து கவர் ஆகும், இந்த லைஃப் லாங் ப்ராசஸ்க்கு எதெல்லாம் வரும், ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கேதர் பண்ணி படிப்பாங்க. ஸோ செல்ஃப் லேர்னிங் இஸ் மோர் ஜாய்ஃபுல் அண்ட் ஃபன் தென் பீயிங் தாட் பை சம்படி. ஸோ ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுக்கறத விட செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒருத்தனை சொல்லி கொடுத்து படிக்கிறத விட நம்மளே படிக்கும்போது அது ரொம்ப ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட், ஒரு நல்ல சந்தோஷமாக ஒரு திங் வந்து கற்றுக்கும்போது நம்மளுக்கு ஒரு
குட் ஃபன் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில். ஸோ அண்ட் தென் ஆஸ் செல்ஃப் லேர்னிங் ஆஃப் சில்ட்ரன் ரிலீவ்ஸ் தி மதர் ஃப்ரம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஸ் அ டீச்சர் அட் ஹோம் ஃபார் ஹர் சில்ட்ரன். ஸோ செல்ஃப் லேர்னிங் ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு சைல்டு வந்து செல்ஃப் லேர்னிங்காக படிக்கிறான்னா அவனுடைய அம்மா வந்து வீட்டில் போயிட்டு சொல்லி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லையா. ஸோ அவன் வந்து ஒரு அம்மா வந்து ரிலீவ் பண்ணி விடுறான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. மம்மி நானே படிச்சுக்கிறேன், நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க இந்த விஷயத்தில், ஸோ எனக்கு தெரியும் எப்படி படிக்கணும்னு அப்படின்னும் போது அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோமில் வந்து வீட்டில் வந்து இப்படி படி அப்படி படி அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த சில்ட்ரனை வந்து சொல்லித்தரத்துக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ ஒரு செல்ஃப் லேர்னிங் சில்ட்ரன் வந்து அந்த மதரை வந்து ரிலீவ் பண்ணி விடுறான் அந்த விஷயத்தில். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை கற்றுக்குறான். ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃப் லேர்னிங் ஆஃப் அ சில்ட்ரன் வந்து ஒரு மதரை வந்து ரிலீவ் பண்ணுறான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து. ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். அண்ட் தென் லாஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். ஸோ இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்க்கும்போது ஃப்ரீடம் ஃபார் ஸ்டூடெண்ட் டு லேர்ன். ஃப்ரீடம் ஃபார் ஸ்டூடெண்ட் டு லேர்ன். ஸோ ஒருத்தர் வந்து படிக்கிறான் அப்படின்போது அவன் வந்து அந்த விஷயம் செல்ஃப் லேர்னிங்கோட அந்த பசங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும். எந்த ஒரு டார்ச்சரோ டீச்சர் வந்து ஒருத்தனை வந்து படி அப்படின்னு இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஃப்ரீடமாக படிக்கலாம் ஒரு விஷயத்த. அண்ட் தென் அலோவ் தி லேர்னர்ஸ் டு ப்ரொசீட் அட் தேர் ஓன் ஸ்பீடு. ஸோ அவனுடைய ஸ்பீடில் அவன் படிச்சுக்கலாம். என்ன ஸ்பீடு, இப்போ அவன் ஸ்லோ மோஷனில் படித்தாலும் ஸ்லோவாக படித்தாலும் இல்லை ஃபாஸ்ட்டாக படித்தாலும் அதெல்லாம் அவனுடைய ஓன் ஸ்பீட் தான். ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம், அது எப்படி படித்தா என்ன இல்லையா. ஸோ அது வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் வந்து பண்ண முடியும். அவனுடைய ஸ்பீடில் வந்து அவன் வந்து படிக்கலாம் ஒரு விஷயத்த. அண்ட் தென் என்ஷூர் mastery learning for each learner and then present new ideas based on learners previous knowledge. ஸோ ஒரு ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு அவன் வந்து ஒரு நியூ ஐடியாஸை வந்து இன்னோவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ப்ரொவைட் ஃபீட்பேக் ஃபார் ஈச் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி லேர்னர். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். அண்ட் தென் லாஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டெக்னிக்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். என்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், கில்லர் பிளான், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் யூஸ் ஆஃப் மல்டிமீடியா லேர்னிங் பேக்கேஜஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். ஸோ இந்த செல்ஃப் லேர்னிங் டாப்பிக்கில் வந்து மீனிங் ஆஃப் செல்ஃப் லேர்னிங், டெஃபினேஷன் ஆஃப் செல்ஃப் லேர்னிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ், பெனிஃபிட்ஸ், பிரின்சிபல் அண்ட் தென் டெக்னிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த செல்ஃப் லேர்னிங்ன்ற விஷயத்தில் வந்து கவர் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.